ஈவினிங் பார்த்திங்கன்னா ஏதாவது சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்துச்சு. சரி, மசால் வடை சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி ஒரே கிரேவிங்ஸாக இருந்துச்சு. சரி, டக்குன்னு எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பருப்பு இருந்துச்சு. ஸோ மசால் வடை ரெடி பண்ணிடலான்னு சொல்லி பருப்பு ஊறிட்டு கேப்பில் பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவில் இருக்க அந்த விதை எல்லாமே எடுத்துகிட்டு கட் பண்ணேன். ஏன்னா தீக்ஷி சாப்பிடணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிட்டு, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பருப்புமே நல்லா ஊறி இருந்துச்சு. அப்புறம் பருப்பு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு, அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தேன். உப்பு, அதுக்கப்புறம் சோம்பு போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிட்டேன். நல்லா நைஸாகவும் அரைக்கலாம். இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி கொரன்னு அப்புறம் நல்லா முறுமுறுன்னு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் வெங்காயம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வருதா, வடை ஷேப்பில் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. நானே வீடியோ எடுத்து பண்ணுறதுனால நான் வடை தட்டி போடுறது என்னால் வீடியோ எடுக்க முடியல. போட்டதுக்கப்புறம் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. வடை காரமே இல்லை, ஆனால் மொறுன்னு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கே பிடிச்சிருந்துச்சு வடை. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக சாப்பிட்டேன். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வடை சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஈவினிங்கில் வேறு என்னென்னலாம் சாப்பிடுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.